ஜெயமோகன் குரூப் ஜாதி வெறின்னு அட்ரஸ் பண்ண முடியுமா? 100% ஜாதி வெறி, துல்லியமான ஜாதி வெறி. குறிப்பாக தேவர் சமூகம், பிரமலை கள்ளர் சமூகத்தை சேர்ந்த பின்தங்கிய பகுதியிலிருந்து வந்த ஒருவர், அவருக்கு இந்த விருது கிடைச்சிருக்கிறது வரலாற்றின் ஒரு பக்கங்களில் பதியப்படும் அப்படின்றதான். சரி, வைரமுத்து மீது என்ற குற்றச்சாட்டில் வைக்கிற இதே கூட்டம் சங்கராச்சாரி இதை செய்த போது என்ன பண்ணீங்க? பிராமண பெண்ணுக்கு தான் நடந்துச்சு, பேச வேண்டியானே? யாருக்கு நடந்தாலும் பேசணும்ல. அதை தாண்டி கொலைகேஸில் அந்த ஆள் உள்ளே போனார். சங்கராச்சாரியோட இந்த அயோக்கியத்தனங்களை எல்லாம் கேள்வி கேட்ட சங்கரராமனை கோயிலுக்குள்ள வச்சு போட்டு தள்ளிட்டு போனார். ரெண்டாவது, அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான கருத்து, அந்த விருதுக்கு ரொம்ப தகுதியானவர் அவர் அப்படின்றத உணர்த்துறதுக்கு ஒய்ஃப்னா என்ன அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் என்ஜாய். இதை விட பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கேவலமான ஒரு கருத்தை யாராவது உலகத்தில் சொல்ல முடியுமா? ராம பத்ராச்சாரியார், அவருக்கு ஞான பீட விருது கொடுக்குறாங்க. அப்போ ஜெயமோகன் எங்கே போனார்? சின்மையுமே உங்களுக்கு புரியாதா அப்படின்னு ரஜினிகாந்தவே விமர்சித்து போட்டிருக்காங்கல்ல. ஆமாம், விமர்சித்து போட்டிருக்காங்க. சின்மையே இன்னும் கொஞ்சம் பேர் விமர்சித்து போட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட அவர் தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்றதுக்கு பிறகு அவர் திருமணத்துக்கு கூப்பிட்றீங்க, குடும்பமே அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க, இந்த நடிப்பு எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்ல. அதனால் ஜெயமோகன் வயரா நீங்கள் சொல்கிறது இது தமிழுக்கு சிறுமை, தமிழுக்கு அவமானம் அப்படியெல்லாம் கிடையாது. இது தமிழுக்கு பெருமை தான். சாதாரண விருதுகளை நம்பி மட்டுமே எழுதுகிறவனுக்கு விருது தாமதமானால் சோர்வு வரும். எழுத்துதான் எனக்கு மூலம், எழுத்துதான் எனக்கு அடிப்படை, விருது இரண்டாம் பட்சம் என்று கருதுகிறவன் சோர்ந்து போக மாட்டான். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக வைரமுத்து அவர்களுக்கு ஞான பீட விருது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலேயே ஒரு உயரிய விருது அது. ஆனால் அந்த விருது இப்போ சர்ச்சைக்கும் ஆளாக இருக்கிறது. குறிப்பாக எழுத்தாளர் ஜெயமோகன் இது தமிழுக்கு கிடைச்சிருக்கிற, தமிழை அவமானப்படுத்தின விஷயங்கிற மாதிரி கொஞ்சம் கராராக பேசியிருக்காரு. அது ஒரு பேசும்பொருளாக மாறி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் வைரமுத்துவை கீழ்த்தரமான கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, நாளாந்தர சூழ்ச்சிகளின் வழியாக ஞானபீட விருதை வாங்கியிருக்கு. மூன்றாவது, வைரமுத்துக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டது தமிழுக்கு சிறுமை, தமிழுக்கு அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஜெயமோகன் பேசாத வரை நம்ம யாரும் இதை பற்றி ஒன்றும் பேசலை. இப்போ ஜெயமோகனும் வலதுசாரி சிந்தனையாளர்களும் வைரமுத்துவை தீவிரமாக அட்டாக் பண்ணுற போது தான் இதுக்குள்ளே போய் பார்த்து பேச வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது. இப்போ வைரமுத்து மீது நிறைய விமர்சனங்கள் இருக்குதுன்னா நிறைய இருக்குது. மீட்டு பிரச்சனையிலேருந்து இந்த விருது அரசியல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் விமர்சனங்கள் இருக்குன்னா இருக்குது. அதே போல் பல பேர் மேலே இருக்குது, பல நபர்கள் மேலே இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அந்த விமர்சனங்கள் இருக்கட்டும். மீட்டூவில் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் புகார் கொடுத்தா உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் விஷயம். ஆனால் இப்போது வைரமுத்து மீது வைக்கப்படும் இந்த விமர்சனங்கள் அது எப்படிப்பட்டவை அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ வைரமுத்துவை நம்மளும் விமர்சிக்கிறோம். உண்மை போன்ற முற்போக்கு சிந்தனை கொண்ட ஜனநாயகவாதிகளும் தொடர்ந்து வைரமுத்து இல்லை, யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது நாம் விமர்சனம் வைப்போம். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் நாம் வைக்கும் விமர்சனத்திற்கும் ஜெயமோகன் வைக்கிற விமர்சனத்துக்கும் பாரிய வேறுபாடு. ஜெயமோகனும் அவர் தரப்பை சார்ந்தவர்களும் வலதுசாரி எழுத்தாளர்களும் வைரமுத்து மீது வைக்கும் விமர்சனம் என்பது சாதிய வன்மத்தோடு, வெறுப்போடு, திராவிட அரசியல் மீதான வெறுப்போடு வைக்கப்படும் ஒரு விமர்சனம். அது விமர்சனம் அல்ல, வன்மம். அந்த வன்மம், வைரமுத்து மீது விதைக்கப்படும் இந்த வன்மம் சாதி அடிப்படையிலும் திராவிட எதிர்ப்பு சித்தாந்த அடிப்படையிலும் இருப்பது தான் பிரச்சனைக்குரிய விஷயம். அதனால தான் நம்ம பேச வேண்டிய ஒரு நிலை வருது. இப்போ வைரமுத்து சங்கராச்சாரியை பற்றி ஜெயகாந்தன் மாதிரி ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கராலாம் எழுதி அதுக்கு பிறகு இந்த விருது வாங்கியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு விமர்சனங்கள் வராது. ஜெயமோகனும் பேச மாட்டார், சின்மையும் பேச மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் அவர் திராவிட இயக்க அரசியலை வெளிப்படையாக ஆதரித்து கொண்டு, திமுகவை ஆதரித்து கொண்டு, பெரியாரை ஆதரித்து கொண்டு இருக்கும் ஒரு நபருக்கு இந்தியாவின் உயர்ந்தபட்ச விருது அகிலனுக்கும் ஜெயகாந்தனுக்கு பிறகும் தமிழ்நாட்டில் வைரமுத்துக்கு வழங்கப்பட்டு இருப்பதுன்றது இவங்களுக்கு தாங்க முடியலை. தாங்க முடியாத ஒரு வயிற்றறிச்சலாக இருக்கிறது அப்படின்றதான். இப்போ இந்த விமர்சனத்தில் உள்ள சாதி ரீதியாக திராவிட எதிர்ப்பு அரசியலின் வன்மம் தான் பேசப்பட வேண்டிய பொருள். அப்படி இல்லைன்னா அவங்க பேச மாட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த
ஞானபீட வருது 1961 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா குழுமத்தோட குரூப் தான் அது. இது அரசு விருதெல்லாம் கிடையாது. ஓகே. தனியாக இண்டிபெண்ட்டாக ஒன்று ஒரு ரொம்ப பேருக்கு அரசு விருந்த ஒரு பொது புத்தி இருக்குது. அரசு விருதெல்லாம் இல்லை, இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா குழுமத்தோட ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு அதுலேருந்து இந்த விருது கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு முக்கியமான மதிப்புமிக்க விருதாக இந்த விருது பார்க்கப்படுது. 1961 தொடங்குறாங்க. 1965 கேரளாவை சேர்ந்த சங்கர குரூப் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு விருது கொடுக்குறாங்க. இப்படி நிறைய பேர் கொடுத்துட்டு வராங்க. அந்த விருது கமிட்டியில் ஒரு லாங்குவேஜ் அட்வைசரி கமிட்டியில் 3 பேர் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு நேஷனல் செலெக்ஷன் கமிட்டியில் 7லேருந்து 11 பேர் இருக்கிறாங்க. அதில் பெரும்பாலும் எழுத்தாளர்கள், இலக்கிய விமர்சனங்கள், விமர்சகர்கள், பேராசிரியர்கள், இப்படி ஒரு குரூப் தான் அந்த கமிட்டிகளில் இருக்கிறாங்க. அந்த கமிட்டி இந்தியா முழுவதும் உள்ள எழுத்தாளர்களோட படைப்புகளை ஆராய்ந்து விருது கொடுக்குறாங்க. அதில் அரசியல் இல்லை, அது கரெக்டாக தான் பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லலை. அதில் நிறைய அரசியல் இருக்குது. பலரும் அதை அரசியல் பண்ணுறாங்க. வைரமுத்து அரசியல் பண்ணி அதில் வாங்கியிருக்கலாம். ஆனால் வைரமுத்துக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது அடிப்படையில் ஒரு வன்மம். வைரமுத்து உண்மையிலேயே அவருடைய மற்ற விஷயங்களை விலக்கி விட்டு பார்த்தால் வைரமுத்துக்கு 100% தகுதியான ஒரு நபர் தான். கள்ளிக்காட்டு இதிகாசம், நிறைய பள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், இப்படி ஏராளமான நூல்கள் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற வகையில் அவர் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 8000 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. திரைப்பாடல்களில் கவிதையை பெரிய அளவில் கொண்டு வந்தவர் அவர் தான். இப்படி அவருடைய தமிழ் மொழிக்கான அவருடைய பங்களிப்பு என்பது முக்கியமானது. இப்போ மொழி வாரியாக 22 மொழிகள் உள்ள மொழி வாரியான பங்களிப்புக்கு தான், மொழியில் உள்ள இலக்கிய பங்களிப்பாக தான் கொடுக்குறாங்க. வைரமுத்துவோட நூல்கள், கவிதைகள் இதெல்லாம் இலக்கியமே கிடையாது, இலக்கிய தரத்தில் அது இல்லை அப்படின்னு பேசுறது ஒரு மேட்டிமைத்தனமான ஒரு பார்வை. ஜெயமோகன் வகைரா முன்வைக்கிற ஒரு பார்வை. இப்போ ஜெயமோகன் அப்படி எப்படி தமிழ் சமூகத்துக்கு, இலக்கியத்துக்கு என்ன பங்களிப்பு பண்ணிட்டாரு? அவர் விஷ்ணுபுரம் நாவலை எத்தனை கோடி பேர் இங்கே தமிழ்நாட்டில் படிச்சுட்டாங்க? வைரமுத்து பாடல பல கோடி பேர் கேட்டிருப்பாங்க. வைரமுத்தோட நூல்களை ஜெயமோகன் நூலை விட 100 மடங்கு படிச்சிருப்பாங்க. கள்ளிக்காட்டு இதிகாசமாக இருக்கட்டும், தண்ணீர் தேசமாக இருக்கட்டும், கருவாச்சி காவியமாக இருக்கட்டும். தண்ணீர் தேசம்லாம் ஆரம்ப காலத்தில் ஒருத்தரை படித்து வர்றதுக்கு தூண்டக்கூடிய ஒரு முக்கியமான, இலக்கியத்துக்குள்ளே வருவதற்கான ஒரு தூண்டுதல் உள்ள ஒரு நூல். இப்படி பல நூலில் அவர் 40 நூல் எழுதியிருக்கிறாரு. கவிதைகள் நிறைய எழுதியிருக்கிறாரு. ஆண்டாள் பற்றி அவர் விமர்சனம் பண்ணார் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. விமர்சனம் பண்ணுறது எல்லாருக்கும் கருத்துரிமை தானே, அதை வைரமுத்து பண்ணக்கூடாதா? விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களை யாரால் இருக்காங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம், இந்த விருது போன வருஷம் ஒருத்தர் கொடுத்தாங்க. யாருக்கு? அவர் பேர் ரொம்ப முக்கியமான ஒரு ஜெகத்குரு ராம பத்ராச்சாரியார். பெரிய நாமம் போட்டு இருக்கார், ஜெய்ஜாண்டிகா. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே கண்ணு தெரியாது, திருமணமாகாத பிரம்மச்சாரி. அவர் சமஸ்கிருதத்துக்கு ஏராளமான பங்களிப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு போன தடவை அவருக்கு விருது கொடுத்துருக்குறாங்க. அவர் அயோத்தி ராமஜென்ம பூமி வழக்கில் கோர்ட்டுக்கு போய் சாட்சியம் அளிக்கிறார். ராமர் இங்கே தான் பிறந்தார், பாபர் மசூதி இருக்கிற இடத்துல அப்படின்னு சாட்சியம் சொல்கிறார். இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு பார்வையே தெரியாதில்ல, எப்படி அந்த இடம்னு பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர், இதெல்லாம் இலக்கியங்களில் இருக்குது, புராணங்களில் இருக்குது அப்படின்னு. புராணத்தை, இலக்கியத்தை எவிடன்ஸாக மார்க் பண்ண முடியுமா? ராமர் 12 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார் அப்படின்றத எவிடன்ஸாக கோர்ட்டில் மார்க் பண்ண முடியுமா? ஆனால் அவர் சொன்னார், அதை நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த ராம பத்ராச்சாரியார். அவர் நிறைய சமஸ்கிருதம், இந்தி இலக்கியங்கள் எழுதியிருக்காருன்னா பெரும்பாலும் பக்தி இலக்கியங்கள், மத இலக்கியங்கள் தான். அதுக்கு அவர் விருது கொடுத்துருக்குறாங்க. அவர் 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று, வைரமுத்து தொடர்பாகவே, வைரமுத்து ஆண்டாள் தொடர்பான இப்படி கருத்து சொன்னதால் வைரமுத்துக்கு உயரிய விருது எதுவும் வழங்கக்கூடாது, இதுக்கு முன்னாடியே அவர் கொடுக்கணும் அப்படின்னு பேசுகிற போதே கொடுக்கக்கூடாதுன்னு அவர் பேசியிருக்காரு. இப்போ அவர் வைரமுத்து பற்றியெல்லாம் தெரியாது, யாரோ ஒரு டீம் அவர்கிட்ட சொல்லி பேச வச்சுருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான கருத்து, அந்த விருதுக்கு ரொம்ப தகுதியானவர் அவர் அப்படின்றத உணர்த்துறதுக்கு ஒய்ஃப்னா என்ன அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. WIFE, ஒய்ஃப் அப்படின்றதுக்கு நம்ம ஜெகத்குரு ராம பத்ராச்சாரியார் ஞானபீட விருதை சென்ற முறை வாங்கியவர், ஜெயமோகனால் விமர்சிக்கப்படாதவர். ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, டபிள்யூனா ஒண்டர்ஃபுல், ஐனா இன்ஸ்ட்ருமெண்ட், எஃப்னா ஃபார் என்ஜாய், ஒய்ஃப்னா ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் என்ஜாய்.
இதை விட பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கேவலமான ஒரு கருத்தை யாராவது உலகத்தில் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட மகான் தான் இந்த ராம பத்ராச்சாரியார். அவருக்கு ஞானோட விருது, அவருக்கு ஞானபீட விருது கொடுத்துருக்குறாங்க. அவர் சமஸ்கிருதத்தில் ஏதோ எழுதியிருக்காராம், அதை ஒரு 11 பேர் கூட படிச்சிருக்க மாட்டான். ஜெயமோகன் படிச்சிருக்காரான்னு கேட்கணும். அவருக்கு ஞானபீட விருது கொடுக்குறாங்க. அப்போ ஜெயமோகன் எங்கே போனார்? நான் கேட்குறேன். எளிமையான கேள்வி. நீ இந்திய அளவில் விருது கொடுக்குற போது, ராம பத்மாச்சாரியாருக்கு விருது தருகிற போது ஜெயமோகன் என்ன பேசினார்? ஜெயமோகன் சார்ந்த வலதுசாரி எழுத்தாளர்கள் என்ன பேசினார்கள்? இன்றைக்கி வைரமுத்து மீது வன்மத்தை கக்கக்கூடிய, சாதி வன்மத்தை வெளிக்காட்டக்கூடியவர்களாம் அன்னைக்கு என்ன பேசுனாங்க? அவர் தகுதியான ஆளா? ஒய்ஃப்னா இப்படி சொன்னவர் தகுதியான ஆளா? எந்த நூல்னு சொல்லு. யாராவது எங்கேயாவது பேசியிருப்பீங்களா? அவர் நூலை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? யாராவது பார்த்துருப்போமா? சமஸ்கிருதத்தில் உள்ளவ யாராவது நீங்கள் படிக்க முடியுமா? ஆனால் அவர் கொடுக்குறாங்க, அதை யாரும் கேட்கல. வைரமுத்துக்கு வரும்போது இவங்களுக்கு பிரச்சனையாகுது. அப்படின்னா இந்த நோக்கத்தை, இதன் பின்னணியை எப்படி புரிந்துக்கிறது? இப்போ இது வன்மை எல்லாம் வேற என்ன? போன வருஷம் நான் அவரை பேசியிருக்கோம், அவர் கொடுத்தது தப்புன்னு ஜெயமோகன் காட்டட்டும், சொல்லட்டும். எவ்வளோ வைரமுத்து மீதான மீட்டு குற்றச்சாட்டுகள் உண்மை இருந்தால் அவரை நம்மளும் விமர்சிக்கிறோம், அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க. அவங்களும் நீங்கள் ட்வீட் போட்டிருக்காங்க இல்லையா? சின்மையுமே உங்களுக்கு புரியாதா அப்படின்னு ரஜினிகாந்தவே விமர்சித்து போட்டிருக்காங்கல்ல? ஆமாம், அது விமர்சித்து போட்டிருக்காங்க. சின்மையே இன்னும் கொஞ்சம் பேர் விமர்சித்து போட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட அவர் தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்றதுக்கு பிறகு அவர் திருமணத்துக்கு கூப்பிட்றீங்க, குடும்பமே அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க, இந்த நடிப்பு எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்ல. ரெண்டாவது, சரி சின்மையாக இருக்கட்டும், ஜெயமோகனாக இருக்கட்டும், இவர்கள் ஆதரவு குழுக்கள் யாராவது வேணாலும் இருக்கட்டும், இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எழுதுகிற யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி. அனுராதா ரமணன் ஒரு எழுத்தாளர், பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர். சங்கர மடத்துக்கு போகிறாங்க. சங்கர மடத்துக்கு போகிற போது அன்னைக்கு இருந்த காஞ்சி சங்கராச்சாரி ஜெயேந்திர சரஸ்வதி ஒரு ஆன்மீக பத்திரிகை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசுகிறாரு. ஒரு 3 நாள் மீட்டிங் போகுது. அடுத்த 5வது மீட்டிங்கில் பார்த்தா இன்னொரு லேடி இருக்காங்க, அனுராதா ரமணன் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அவங்க அந்த ஆள்கிட்ட நெருக்கமாக இருக்கிறாங்க, மடியில் உட்கார்றாங்க. அப்போ சில்மிசம் பண்ணிகிட்டு இருக்கார் அவர். கேட்குற போது இவங்க ஒரு மாதிரி இவங்களுக்கு சங்கடமாகுது. இப்போ சொல்கிற போது, நீ என் விருப்பத்துக்கு இணங்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது எப்படி இப்படி சொல்கிறோம், உங்கள் அப்பா மாதிரி நான் உங்களை ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறோம் அப்படின்ற உடனே, அதெல்லாம் விடு, உனக்கு ஹஸ்பண்டு கிடையாது, நீ நல்லா குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு தானே அப்படி தானே இருக்கிற, நீ எனக்கு இணங்கி போனால் உன்னை நான் எங்கேயோ இடத்துக்கு கொண்டு போகிறேன், வேறு இடத்துக்கு, வேறு லெவலுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அவங்க மறுத்துட்டு வெளியே வர்றாங்க, விட மாட்டுறாங்க. அப்படியே கார் கூட அனுப்பாமல் பஸ்ஸில் ஏறி வந்துடுறாங்க. மறுநாள் சங்கராச்சாரியாரோட அடியாட்கள் வீட்டில் அவங்கள அடித்து தகராறு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அது எஃப்ஐஆர்லாம் ஆகுது. சரிங்களா? அந்த அனுராதா ரமணன் அவர் குறித்து ஜெயமோகன் பல தடவை எழுதியிருக்கார். அனுராதா ரமணன் எப்படி ஒரு எழுத்து ஆளுமை அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. அதே ஜெயமோகன் அனுராதா ரமணனிடம் சங்கராச்சாரி நடந்து கொண்டது குறித்து என்ன எழுதியிருக்காருன்னு கேட்குறேன். இது வரைக்கும் நீங்கள் வைரமுத்து மீட்டூவில் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சினி ஃபீல்டில் இருக்க ஒரு ஆள். அவர் பிரம்மச்சாரின்னு தன்னை அறிவிச்சுக்கிட்டவர் இல்லை, ஜெகத்குருன்னு தன்னை அறிவிச்சுக்கிட்டவர் இல்லை. அவர் விருப்பப்படுவோரோட அவர் பழகுவதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. அதை கேட்க வேண்டிய அவங்க மனைவி மட்டும்தான், மனைவி பிள்ளைகள் தான் அதை கேட்க முடியும். அது பர்சனல் லைஃப் அப்படின்னு இருக்குது நிறைய. அது ஃபோர்ஸ் பண்ணி தவறாக அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணியிருந்தால் அது நடவடிக்கை எடுக்க வேண்டியது. இதை கூட நம்ம சரி அப்படின்லாம் நம்ம சொல்லலை. அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படணும், புகார் கொடுத்தா விசாரிக்கப்படணும் தான் சொல்கிறோம். சரி, வைரமுத்து மீது என்ற குற்றச்சாட்டில் வைக்கிற இதே கூட்டம் சங்கராச்சாரி இதை செய்த போது என்ன பண்ணீங்க? பிராமண பெண்ணுக்கு தான் நடந்துச்சு, பேச வேண்டியதானே? யாருக்கு நடந்தாலும் பேசணும்ல. அதை தாண்டி கொலைகேஸில் அந்த ஆள் உள்ளே போனார். சங்கராச்சாரியோட இந்த அயோக்கியத்தனங்களை எல்லாம் கேள்வி கேட்ட சங்கரராமனை கோயிலுக்குள்ள வச்சு போட்டு தள்ளிட்டு போனார். கோயிலுக்குள்ள வச்சு போட்டு தள்ளினாங்க. இந்த வலதுசாரி கூட்டம் எத்தனை பேர் சங்கராச்சாரி நீ எதிர்த்த? இன்னைக்கு ஜக்கி வாசுதேவ் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காரு? எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? எத்தனை பேர் செத்துருக்காங்க? தனி சுடுகாடு எதுக்கு? எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? எத்தனை பேர் எல்லாம் பேசினா? ஜக்கி வாசுதேவுக்கு எதிராக ஜெயமோகன் பேசியிருக்காரா? வலதுசாரி டீம் எல்லாம் பேசியிருக்கா? இப்போ இந்த நாட்டில் தகுதி இல்லாத பல நபர்கள், பார்ப்பனியத்தை ஆதரிக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனை கொண்ட நபர்கள் எத்தனையோ பேர் தகுதி இல்லாமல் எத்தனையோ இடத்துல இருக்கான். ஆனால் வைரமுத்து இலக்கியத்தை பொறுத்தவரை எல்லா தகுதியும் கொண்ட ஒரு நபர்.
தனிப்பட்ட வாழ்க்கைன்றது வேற. அங்கே பார்க்குற போது ஞானபீட விருதுக்கு அந்த குழு அவர்கள் ஆய்வு செய்கிற போது இலக்கிய தரத்தை தான் பார்ப்பாங்களே ஒழிய தனிப்பட்ட வாழ்க்கையை அங்கே பார்க்குறாங்க, பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ இலக்கிய ரீதியான விஷயங்களில் அவர் நூல்களை பார்த்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. இது எனக்கு உனக்கு இவ்வளவு வகுத்தரிசலாக இருக்குது, வன்மமாக இருக்குது. ஒரு தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் கிடைச்சா இந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி அதை நீ பேசு, பின்னாடி பேசு, கிடைத்த போது அதில் வன்மத்தை காட்டுறது அப்படின்றது சரியான ஒரு அணுகுமுறை அல்ல. ஜெயமோகன் வகைராவின் அணுகுமுறை என்பது முழுக்க ஒரு சார்பானது, பக்கச்சார்பானது, குறிப்பாக சாதிய திராவிட எதிர்ப்பின் அடிப்படையிலானது. இந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த விஷயத்தை எதிர்க்கிறோம். மற்றபடி நியாயமான விமர்சனம் வச்சா நம்ம இதை ஏற்றுக்கலாம். ஜெயமோகனுக்கு இருப்பது ஜாதி வெறின்னு அட்ரஸ் பண்ண முடியுமா? 100% ஜாதி வெறி, துல்லியமான ஜாதி வெறி. குறிப்பாக தேவர் சமூகம், பிரமலை கள்ளர் சமூகத்தைச் சேர்ந்த பின்தங்கிய பகுதியிலிருந்து வந்த ஒருவர், திராவிட இயக்க அரசியலை நேரடியாக ஆதரிக்கக்கூடியவர், அவருக்கு இந்த விருது கிடைச்சிருக்கிறது வரலாற்றின் ஒரு பக்கங்களில் பதியப்படும் அப்படின்றதான். மற்றபடி வேறு ஏதாவது ஒரு விமர்சனம், இப்போ ஞானபீட விருதை விமர்சிக்கணும்னா அதில் பல மொழிகளுக்கு இதுவரை கொடுக்கவே இல்லை விருது. இப்போ போடோ மொழிக்கு, டோக்ரி, மைதிலி, மணிப்பூரி, சிந்தி, நேபாளி இந்த மொழிகளை இதுவரை விருதே கொடுக்கல. சில மொழிகள் கூடுதலாக கொடுத்துருக்குறாங்க. செத்துப்போன சமஸ்கிருதத்துக்கு 2 தடவை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற போது அதையெல்லாம் என்றைக்கு விமர்சனம் பண்ணல, வைரமுத்துக்கு வந்தால் விமர்சனம் பண்ணுவான் அப்படின்றது எந்த வகையில் சரியானது அப்படின்றதான் நம்ம கேட்குறோம். அதனால் ஜெயமோகன் வகைரா இவங்க சொல்கிறது இது தமிழுக்கு சிறுமை, தமிழுக்கு அவமானம் அப்படியெல்லாம் கிடையாது. இது தமிழுக்கு பெருமை தான். சாதாரண வைகை டேம் கட்டப்பட்ட போது வைரமுத்துவின் குடும்பம் அங்கிருந்து இடம்பெயர்ந்து அப்படி வந்த ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர், மிகவும் பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்த ஒருவர், திராவிட இயக்க அரசியலை நேரடியாக ஆதரிக்கக்கூடிய ஒருவர், அவருக்கு இந்த விருது கிடைத்திருப்பது என்பது உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு பெருமை அப்படின்னு தான் அதை பார்க்கணும். மற்ற விமர்சனங்களை தனியாக விமர்சிப்போம், அதை விமர்சிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இலக்கியத்தில் உயர் இலக்கியம், தாழ்ந்த இலக்கியம், இதுதான் ஸ்டாண்டர்டு அப்படின்னு பேசுகிறதே பச்சை அயோக்கியத்தனம். மக்களுக்கானதாக இருக்கணும் இலக்கியம். ஒரு இலக்கியம் இந்த சமூகத்தில் யதார்த்தமாக என்ன பிரச்சனைகள் இருக்குது அதை பதிவு பண்ணணும், சமூக வழியை கடத்தணும், அப்படி இருக்கணும். மேட்டிமைத்தனமாக யாருக்கோ சித்தாந்த ரீதியாக தத்துவ ரீதியாக சிந்திப்பவர்களுக்காக ஒரு இலக்கியம்னு ஒன்று எழுதி வச்சுக்கிட்டு அதை ஒரு ரூம்குள்ளே உட்காந்து விவாதிச்சுட்டு இதான் உலக இலக்கியம் அப்படின்னு பேசுகிறது எந்த பயனும் கிடையாது. இந்த ஜெயமோகனின் விஷ்ணுபுரத்தால் அல்லது வெண்முரசு நாவலால் இந்த சமூகத்துக்கு என்ன பயன், சாதாரண மக்களுக்கு என்ன பயன்? ஒரு எழுத்தாளர் நீ சொல்கிற எவ்வளவு அநீதி இங்கே நடக்குது, அதுக்கு நீ என்னைக்காலும் பேசுறியா? நீ தமிழுக்கு, செம்மொழி தமிழுக்கு ஒன்றிய அரசாங்கம் நிதியே ஒதுக்க மாட்டான். சமஸ்கிருதத்துக்கு அதை விட 1000 மடங்கு நிதி ஒதுக்குறான். 2000 கோடி ஒதுக்குன்னா இங்கே 2 கோடி கூட ஒதுக்க மாட்டான். என்னைக்காவது நீ பேசியிருக்கியா? அப்போ ஜெயமோகன் என்பவர் ஒரு நடுநிலையான நபர் கிடையாது, வலதுசாரி அரசியல் சிந்தனை கொண்ட நபர். அவர் பேசுகிறத தமிழ் சமூகம் பெரிதாக பொருட்படுத்த வேண்டியதில்லை. நாம் வைரமுத்துக்கு இந்த விருது வழங்கப்பட்டதை வாழ்த்துவோம். நன்றி சார். நன்றி.